சனி பெயர்ச்சி பலன்கள் 2017 26/1/2017 வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு 7:31க்கு சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமா துலாம் ராசிக்கு நடந்துட்டு இருந்த 7.5 சனி அப்படின்றது முடிவுக்கு வருது. மகர ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. தனுசு ராசிக்கு 7.5 சனியில முதல் 2.5 வருஷம் முடிஞ்சு அடுத்த 2.5 வருஷம் ஆரம்பிக்குது. விருச்சிக ராசிக்கு கடைசி 2.5 வருஷம் ஆரம்பிக்குது. இந்த சனி பெயர்ச்சிக்கான பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அந்த பலன்கள் நிச்சயம் மாறுபடும். சோ இதுல சொல்லக்கூடிய ஒரு தீய பலன்களை உங்க மனசுல ஏத்திட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த பலன்கள் ராசியை வச்சு சொல்லக்கூடியது, லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். ராசிக்கு வச்சு சொல்லும் பொழுது அந்த பலன்கள் உங்களை மனதளவுல பாதிக்கும். லக்னத்துக்கு வச்சு சொல்லும் பொழுது அந்த பலன்கள் உங்களை உடல் அளவுல பாதிக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம் ராசிக்கும் லக்னத்துக்கும். சோ இதுல நான் ரொம்ப டெக்னிக்கலான வேர்ட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. இந்த கிரகம் அங்க பாக்குது, அந்த வீட்டை பாக்குது அப்படின்னு டைரக்டா பலன்கள் மட்டும் சொல்றேன். இந்த பலன்கள் நான் கணிச்சதுதான். இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் சனி பகவான் ஒரு தீய பாவத்துல உட்கார்ந்து உங்களுக்கு பலன்களை வழங்கிட்டு இருந்தார். சோ அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிச்சிடும். அது உங்களுடைய ஜாப், மேரேஜ், எஜுகேஷன் எதுவா இருந்தாலும் சரி. ஃபாரின் ஜாப் போகணும்னு முயற்சி பண்றவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதே மாதிரி ஆபீஸ்ல இருந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ற மாதிரியான நிலைமைகள் பலருக்கு ஏற்படும். வெளியூர் பயணங்கள் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இங்க இருந்து பாம்பே போறது, இல்லைன்னா டெல்லி போறது, அந்த மாதிரி நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தம்பி தங்கைகள் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சுமூகமான ஒரு உறவு நிலை நீடிக்கும். உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மறைமுகமா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க, இல்ல நேரடியா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க யாரும் இருந்தாங்கன்னா இனிமேல் அந்த தொந்தரவுகள் இருக்காது. நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்க கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம். உடம்புல ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய்கள் வந்துட்டு போகலாம். அது மாதிரி போலீஸ் கேஸ், கோர்ட், வம்பு வழக்கு, இந்த விஷயங்கள்ல கவனமா கையாளுங்க. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிக்க முடியாது. உடல் உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். இந்த வாயில சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இனிமேல் உங்களுக்கு தான் பொருந்தும். யார்ட்டையும் தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க பேசுறதுனால பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருங்க. குழந்தைகளின் படிப்புக்காக செலவு செய்யும் நிலை ஏற்படலாம். கடன் கொடுக்கல் வாங்கல் வேணாம். ஏன்னா பணம் திரும்ப கைக்கு கிடைக்க லேட் ஆகும். தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடுறதை தவிர்த்துடுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயங்கள் தாமதமாகலாம். இல்லனா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஜாதகம் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு போயிருப்பாங்க. அவங்க திரும்ப உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு மேரேஜ் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் உங்களுக்கு சரியான மேட்ச் அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே சொல்லிடுங்க. டிலே பண்ணீங்க அப்படின்னா இன்னும் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் விற்கிறதுக்கான டைம், அப்படி இல்லைன்னா அதெல்லாம் வாங்குறதுக்கான டைம். இதை வித்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும். வாங்கினீங்கன்னா நல்ல பொருளா வாங்குவீங்க. பழசா வாங்கினாலும் குவாலிட்டியான ஒரு பொருளா உங்க கைக்கு கிடைக்கும். ஃபாரின் ஜாப்ஸ் எதுவும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த டைம்ல செட் ஆகும். அது மாதிரி வெளிநாடு, வெளியூர் போறதுக்கான அமைப்புகள் உண்டு. புதுசா யாராவது பிசினஸ் பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சி புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவுகள் வரலாம். சோ அதுல கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா இருந்துடுங்க. கடகராசி பொறுத்த வரைக்கும் வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அது உங்க தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, அந்த மாதிரி உங்களோட வயசுல மூத்தவங்க, உங்க அப்பா அம்மா இல்லாம யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய ஜூனியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களால பிரச்சனைகள் வரும். நீங்க சாதாரணமா சொன்ன ஒரு விஷயத்த கூட அவங்க பெருசு பண்ணி உங்களை சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அவங்க கிட்ட சுமூகமான ஒரு உறவு நிலையோட பழகுங்க. உங்களை விட கீழ்நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட சேஃபா இருங்க. உங்களுடைய இளைய சகோதரர் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷம் குரு பயிற்சி வரும். அதாவது 2017 குரு பயிற்சி வரும். அதுக்கப்புறம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பண்ண வேணாம். ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய லெவல்ல மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு நோயோ இல்லைன்னா நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோ இருக்கலாம். சோ உடம்புல சின்னதா ஒரு காயம் இல்ல ஒரு சின்னதா ஒரு கட்டி மாதிரி இருந்தாலும் உடனே அது என்ன அப்படின்றத பாத்துடுங்க. இல்லைன்னா அது பெரிய லெவல்ல மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கான ஒரு டைமா இருக்கும். ஒன்னு அவங்க கேட்ட காரோ இல்லைன்னா நெக்லஸோ இல்லைன்னா ஒரு புடவையோ ஏதோ ஒன்னு வாங்கி கொடுப்பீங்க. ஒன்னு இது வாங்கி கொடுக்கறதுனால பிரச்சனை வரலாம், இல்லைன்னா வாங்கி கொடுக்காதனால பிரச்சனைகள் வரலாம். சோ முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருந்துடுங்க. வீட்டுல, குடும்பத்துல
குழந்தைகளுடைய கல்வியில வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் மந்தமா படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் உங்களுக்கே. புதுசா கல்யாணமா இருந்தது அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் கால தாமதமாகலாம். ஆனா கண்டிப்பா பிறக்கும். சோ மனம் தளர வேண்டாம். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றது உங்களுக்கு நல்லது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் உடல் நோகாம பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அது முடியாது. நீங்க உங்களுடைய உடல் உழைப்பு போட்டா மட்டும்தான் பணம் வரும். இந்த செகண்ட்ஸ்ல வாங்கி விற்கிறது அந்த மாதிரியான தொழில்கள்ல வந்து ஈடுபடுறதுக்கான சரியான டைம் உங்களுக்கு. வீடு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்றது, இல்ல பழைய வண்டி வாகனத்துக்காக காசு செலவு பண்றது, இல்ல வண்டி வாகனத்தை விற்கிறது, இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும். உடம்புல ரொம்ப நாள் ஏதாவது நோய்கள் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். உங்களுடைய எதிரிகள் யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய தொந்தரவுகள்லாம் இனிமேல் இருக்காது. சிம்பிளா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய காலமா இருக்கும் அடுத்த 2 வருஷம். துலாம் ராசி தான் இந்த சனி பயிற்சியிலேயே அதிகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு ராசியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 7.5 சனி அப்படின்றது முடியுது. இவ்வளவு நாள் எதெல்லாம் தடை தாமதங்களை சந்திச்சுட்டு இருந்ததோ அது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அது உங்களுடைய கல்யாணம், வேலை, சுப நிகழ்ச்சிகள் எதெல்லாம் தாமதமாயிட்டு இருந்ததோ அதெல்லாம் இமீடியட்டா நடக்கிறதுக்கான டைமா இருக்கும். புதுசா ஏதாவது ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பீங்க, புதுசா ஜாப் கிடைக்கும், புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. சோ இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலமா இருக்கும். நிறைய அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குற மாதிரியான நிலை வரலாம். தேவையில்லாத மனக்குழப்பம் வரலாம். புதிய முயற்சிகள் காலதாமதமானாலும் வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருஷம் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதா நல்லது. நீங்க பேசினா உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். நீங்க பேசினா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கிடைக்காம போகலாம். யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருங்க. தேவையில்லாம பேச வேணாம். வீட்டுல ஏதாவது சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தது அப்படின்னா விட்டு கொடுத்து போயிடுங்க. பழைய வீடு எதுவும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த டைம்ல வாங்குங்க. அது மாதிரி மத்தவங்க உங்களை தேவையில்லாம விமர்சிப்பாங்க. நீங்க நல்லதே பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து உங்களை தப்பா வெளியில போய் சொல்லுவாங்க. சோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசுல ஏத்திக்காதீங்க. ஏன்னா அதுக்கான கிரக நிலை இருக்கு அப்படின்றதுனால. சோ அதெல்லாம் மனசுல ஏத்திக்காம தெளிவா இருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பாதிப்பு இருக்கதான் செய்யும். அப்படின்னாலும் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றிக்கான மந்திரமா இருக்கும். இதுக்கு முன்னாடி 5 தடவை போய் ஒரு ஒர்க்கை முடிக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் 15 தடவை போக வேண்டியது இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகப்படியான அலைச்சல்கள், தாமதங்கள் ஏற்படும். எப்பவுமே பிளான் ஏக்கு ஒரு பிளான் பி வச்சுக்கோங்க. பிளான் ஏ மேக்சிமம் டிலே ஆகி தான் நடக்கும். சோ பிளான் பி ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பாருங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. ஆனா எல்லாமே கொஞ்சம் லேட்டான மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். மேரேஜ் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். சோ பொறுமையா தேடி பாருங்க உங்களுக்கான வாழ்க்கை துணையை. உழைச்சு முன்னேற வேண்டிய காலகட்டம் அப்படின்றதுனால ஹார்ட் ஒர்க் மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க கொஞ்சம் மெனக்கிட்டு தான் அந்த விஷயத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களால மனம் தளராம வேலை பார்க்க முடியும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய தேவைக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். சுய தேவை அப்படின்னா புதுசா கார் வாங்குறது, வீடு வாங்குறது, பைக் வாங்குறது, அந்த மாதிரி, இல்லைன்னா கல்யாணம் பண்றது, இல்லைன்னா ஃபாரின் போயிட்டு வர்றது, சுப செலவுகள் எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்காக பண்ணுவீங்க, அப்படின்னா உங்க அப்பாக்காக பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்காக பண்ணுவீங்க. தேவையில்லாத பிரச்சனையில நீங்களா போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய உடலுக்கு ஒரு விஷயம் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. செலவு பண்ற அளவுக்கு வருமானமும் வரும். வருமானத்திற்கு ஏற்ப செலவும் இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்களுக்காக ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்குகள் வந்து நீங்க ஈடுபடுற மாதிரி இருக்கும். 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குது. சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னாலும் சனி வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். சோ அதை மைண்ட்ல வச்சுட்டு சேஃபா இருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அண்ணன், அக்கா இவங்க கிட்ட இருந்து நற்பலன்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. நினைச்ச விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் இருக்கும். நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. மனசுல பயம் இருக்காது. எதையும் ஒரு போல்டா அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மன தைரியம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். குழந்தைகளுக்கு உங்களால் ஆதாயம் உண்டு. கடன் கொடுக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனையில நீங்களா போய் மாட்டிக்காதீங்க. மீனராசிக்கு தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா அமோகமான ஒரு வளர்ச்சி இருக்கும். தொழில் விஷயத்துக்காக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறைஞ்சபட்சம் வெளியூர் பயணங்களாவது மேற்கொள்வீங்க. மேரேஜ் கொஞ்சம் டிலே ஆகலாம். சோ மேரேஜ்க்கான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் முன்னேற மாதிரி இருக்கும். சோ ஹார்ட் ஒர்க் பண்ணவும் ரெடியா இருங்க. உங்களுடைய தாயாரின் உடல் நலத்துல கவனம் வச்சுக்கோங்க. மனைவிக்காக செலவு செய்ய நேரிடலாம். இதெல்லாம் 12 ராசிக்கான பொதுவான பலன்கள். சோ இந்த பலன்களை அப்படியே இதுதான் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்க வேணாம். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பா இந்த பலன்கள் வந்து மாறும்.